உமாமாக்கு உடம்பு சரியில்லடா. உமாமா ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கா, அவளை பார்க்க போகணும். ஏண்டா ஏற்கனவே கும்மாமாக்கு 100 வயசுக்கு மேலே தாண்டி போயிருச்சு. இன்னும் கூட நம்பிக்கிட்டு இருக்கிறியா கும்மாமா திரும்பி வருவான்ட்டு? வீட்டில் இருந்து வேலை வெட்டியே பாருடா. வர வந்து உட்காரத்துக்காக வந்து கட்டில் இட்ல எடுத்து போகிறது, பெரிய வந்து பந்தக்கிட்ட கட்டுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதை விட்டுவிட்டு இங்கேருந்து உழுந்து ஓடுறா ஆஸ்பத்திரிக்கு உமாமா பார்க்க போகிறான்ட்டு. அதே மாதிரி அவ்வளோ க்ளீனாக சொல்கிறா, எங்கள் உமாமாக்கு 100 வயசுக்கு மேலே தாண்டி போயிருச்சு, இனிமேல் போனது திரும்பி வராதுன்ட்டு. ஏன்டா கேட்குறா இது ஒரு கதையை? ஆஸ்பத்திரிக்கு வந்து ஃபோன் பண்ணடா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் உமாமாக்கு உடம்பு சரியில்லை கூட்டிகிட்டு போட்டு சொன்னாடா. அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஸ்கூல் ட்ரிப் மாதிரிலாம் டெய்லி வர முடியாது, என்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான்டா. மாப்பிள நான் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், அவர் ஆரிபுரம் மாமா தானே ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படி? ஆமாடா, அது ஆரிபுரம் மாமா தான். லூசுபலுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகுனுச்சு 40 வயசுல. ஏதோ வந்து சின்ன பிள்ளை நினப்பில் வந்து இதுவரையும் ஃபோன் பண்ணி கடலை போட்டுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரமாக போட்டாட்டிட்ட. அங்கே நின்று பேசினாரு, இங்கே நின்று பேசினாரு. இப்போ ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஃபோன் வச்சாப்புல பாடு இல்லை. எனக்கு ஒரு டவுட் மாப்பிள, அப்படி ஃபோன் மணிக்கணக்கில் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்களா? அப்படி என்னதான் பேசுவாங்க? என்னத்தை பேச போறாங்க? ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப மிஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய தூரமும் கிடையாது, அடுத்த தெருவில் இந்த தெருவுக்கு வந்திருக்காது ஆட்டோ ஸ்டாண்டுக்கு.